இளைஞர்கள் அந்த சாதனையை செய்திருக்கிறார்கள், இந்த சாதனையை செய்திருக்கிறார்கள் என்று மற்ற மாநிலங்கள் எல்லாம் மாறுதட்டி கொண்டிருக்க, தமிழ்நாட்டிலோ இளைஞர்கள் கஞ்சா போதையில் ரகளை செய்தார்கள், கஞ்சா போதையில் கொலை செய்தார்கள் என்று செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு கஞ்சா பாதிப்பால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. கும்பகோணத்தில் கஞ்சா போதையில் சாலையின் நடுவே பைக்கை நிறுத்தி அட்டகாசம் செய்து கொண்டிருந்த இளைஞர்களை ஓரமாக போகச் சொல்லி ஹாரன் அடித்த அரசு பேருந்து ஓட்டுநரை பஸ்ஸுக்குள் ஏறி சென்று தாக்கியிருக்கிறார்கள் போதை இளைஞர்கள். அவரை மட்டுமா, தடுக்க வந்த நடத்துனர் மற்றும் பொதுமக்களையும் ஏகத்துக்கும் தாக்கி தகராறு செய்திருக்கிறார்கள். இதை படம் பிடித்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்களையும் காயமடையும் அளவுக்கு தாக்கி அட்டகாசம் செய்திருக்கிறார்கள். இதேபோல சென்னை கண்ணகி நகர் பகுதியில் கஞ்சா வியாபாரி ஒருவர் பற்றி விசாரணைக்கு சென்ற காவலர்கள் இருவரை தாக்கி துரத்தி இருக்கிறார்கள் போதை ஆசாமிகள். இப்படி பொழுதுபோய் பொழுது விடிந்தால் கஞ்சா போதை ஆசாமிகளின் அட்டூழியங்கள் பற்றிய செய்திகளை பார்க்கும்போது வீட்டை விட்டு எப்படி நிம்மதியாக வெளியே வருவது என்று கவலை தோய்ந்த பயத்தோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதிமுக ஆட்சியில் பெண்கள் நிம்மதியாக வாழ தகுதியான இடங்களின் பட்டியலில் முதன்மையாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாமல் பயத்தோடு மட்டுமே வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையினருக்குமே பாதுகாப்பற்ற சூழல் நிலவும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதற்கான முக்கிய காரணம் போதைப்பொருள் புழக்கம்தான் என்பதும் கண்கூடாக தெரிகிறது. இதை பார்த்த எதிர்க்கட்சி தலைவர் கூட தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போது மளிகை பொருட்களை போன்று மிகச் சாதாரணமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தமிழகத்தில் கிடைப்பதாக பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் தன்னிடத்தே மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்ததை குறிப்பிட்டு இந்த விடியா திமுக அரசை கண்டித்திருக்கிறார். குத்த போறாங்க, இந்த ஸ்டேஷன்ல விட்டு குத்த போறாங்க, அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுது. இந்த பாரு, போலீஸ்காரனே குத்துறதுக்கு தரமதே ஏறனா ரயில் இறங்கனா ஜெயில போட்டா பெயில் தூக்கிடுவாங்க நீ போட்டுருவாங்க பாரு. அந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவம் முடியாது. ஏற்கனவே இப்படி பள்ளிக்கூடங்களிலேயே போதைக்கு அடிமையான குழந்தைகளின் வீடியோக்கள் வெளியான சமயத்திலேயே தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் கொஞ்சமாவது போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் எதையுமே செய்யாமல் கஞ்சா வேட்டை 2.0 3.0 என்று ஓவாக போட்டுக் கொண்டிருந்த இந்த விடியா திமுக அரசு தனது அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு வக்கற்று நிற்கிறது என்று. கஞ்சா போதையில் மக்கள் பணியாளர்களுக்கே இந்த அளவு பாதிப்பு என்றால் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்று யோசிக்க வேண்டுமல்லவா? உள்ளபடியே தட்டுப்பாடின்றி கிடைக்கும் கஞ்சாதான் ஸ்டாலின் தரும் விடியலா என்று மக்களே கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.